12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் மதிப்பெண்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களும் நினைத்த மதிப்பெண்கள் பெற முடியாமல் ஏமாற்றம் அடைந்தவர்களும் ஆலோசனை பெற அரசின் 104 சேவை மையம் பெரிதும் துணை புரிகிறது. சென்னையில் 104 சேவை மையத்தில் இருந்து பல்வேறு விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரகுவரன். பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையிலே 104 சேவை மையம் தனது பணியை விரிவாக்கம் செய்திருக்கிறது. இதன் அடிப்படையில் 24 மணி நேரமும் 10க்கும் மேற்பட்ட உளவியலாளர்கள் இங்கு மாணவர்களுக்கு இலவச ஆலோசனை செய்ய காத்திருக்கின்றனர். மேலும் மாணவர்கள் இலவசமாக 104 எண்ணிற்கு அழைப்பு விடுத்து மன ரீதியாகவும் மதிப்பெண் குறைந்திருப்பதனால் ஏற்பட்ட இந்த பாதிப்பிலிருந்து விடுவிடுவதற்காகவும் இங்கு அழைப்பு விடலாம் என்றும் 104 மூலம் தெரிவித்திருக்கிறது. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து நிறைய பேருக்கு கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஃபோன் பண்ணிவிட்டா கம்மி மார்க் வாங்கிட்டேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல் வந்து சில டைமில் நாங்கள் அப்சர்வ் பண்ணது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை விட அவங்க பேரண்ட்ஸ் மோர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது, அப்புறமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எப்படி நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் வேறு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அண்ட் இன் விச் வே தே கேன் ஓவர் கம், இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண முடியும். அண்டு இப்போ வந்து ஒன்லி இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் மட்டும்தான் உலகம் கிடையாது. அப்படின்னு பார்த்தானா த ஹோல் வேர்ல்டு ஒன்லி இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வில் பி அரவுண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் நெசசரி. ஓகே, தேர் கேன் பி குட் ப்ரொஃபஸர்ஸ், தேர் கேன் பி பீப்புள் ஹூ ஆர் குட் அட் ஆர்டிஸ்டிக் திங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு வி கிவ் தெம் லாட் ஆஃப் ஐடியாஸ். இங்கே அழைப்புவிடும் மாணவர்களினுடைய பெயரோ மற்றும் எண்ணோ வேறு எங்கேயும் பரிமறப்படாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்தவித அச்ச உணர்வுமின்றி மாணவர்கள் தங்கள் அச்சத்திலிருந்து வெளிவதற்கு இங்கே அழைக்கலாம் என்று 104 அறிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ரகுவரன்.